இன்றைக்கி ஒரு டைட்டில் வச்சுருக்குறோம். என்ன டைட்டில்னா, தம்பி நீ தவறாக போயிட்டுருக்கிற, கொஞ்சம் நின்று கவனி. ராங்காக போயிட்டுருக்க, தப்பாக போயிட்டுருக்க, சரியில்லாமல் போயிட்டுருக்க, கொஞ்சம் நில்லுப்பா, போயிட்டே இருக்காத, நின்று கவனி அப்படின்னு அந்த டைட்டில் சொல்லுது. ஆக உடனே வாலிபப்பில் நிறைய பண்ணிக்கல, நான் என்ன தப்பாக எங்கே போயிட்டுருக்கேன், ஒழுங்காக தானே போயிட்டுருக்கேன், வழக்கமாக போகிறது மாதிரி தான் போயிட்டுருக்கிறேன், ஒன்றும் தப்பாக போகலையே, சரியாக தான் போயிட்டுருக்கிறேன். சில நேரங்களிலே நாம் தவறாக போய்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. We may not know that we are going on the wrong route. தவறாக போயிட்டு தெரியாது. ஆனால் எப்போ தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரம் தெரியும். ஐயோ இது அப்போவே தெரிஞ்சிருந்தா நம்ம அப்போவே டர்ன் பண்ணியிருக்கலாமே அப்படி நினைப்போம். அதனால தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இது சொல்லப்படுகிறது. நம்மில் அநேகர் தவறாக போய்கொண்டிருப்பது, many of us we do not know we are going on the wrong route, we are on the wrong track. சரியற்ற பாதையில் போயிட்டுருக்கு, நமக்கு தெரியவில்லை. நான் ஒரு முறை வேலூர்லேருந்து சில நண்பர்களோடு காரில் வந்து கொண்டே இருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கொண்டே இருக்கும் பொழுது சரியாக தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு இடத்துல எங்கேயோ பார்க்குறவள எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை, எனிக ஒரு 22, 25 அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் காமிச்சுது. அப்புறம் நாங்கள் நிறைய பேசிட்டு என்ன செய்தோம், ஒரு ரோட்டில் போயிட்டே இருந்தோம். ரோட்டில் போகும் பொழுது ஒரு ரோடு இப்படி பிரியும், அப்படி பிரியும், இப்படி பிரியும் தானே. சில நேரத்தில் ரோடு பிரிகிறது தெரியாது. இதான் ஸ்ட்ரைட் ரோடு மாதிரி இருக்கும். நாங்கள் நல்லா பேசுகிற கதை நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். அந்த உற்சாகத்தில் என்ன பண்ணிட்டோம், போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் போன பிறகு திண்டிவனம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தா 22 கிலோமீட்டர். என்னடா நாங்கள் ஒரு 15-20 கிலோமீட்டர் ஏற்கனவே ஃபாஸ்ட்டாக ஓட்டி இருக்கிறோமே, அப்புறம் பார்த்தா 22 கிலோமீட்டர் காட்டுது. அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே நின்றுட்டு, ஐயா இந்த ரோடு திண்டிவனம் போகுமா, தாராளமாக போகும் நாங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். போக போக திண்டிவனத்துக்கு தூரம் என்ன செய்யலை, நாங்கள் அங்கே பார்த்த தூரம் குறையில்லை. அப்புறம் பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து திண்டிவனத்துக்கு அந்த ரோட்டில் போகலாமா. ஆனால் விவரம் என்ன தெரியுமா, நீ வேலூர்ந்து வந்தவன் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ரூட்டுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தா 22 கிலோமீட்டர்னு பார்த்தது எங்கேயோ, அப்புறம் 22 கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்தப்புறம் அது 22 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஏன், நாங்கள் போன ரோடு ராங். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தவறான ரோட்டில் போயிட்டுருக்குறோம், நமக்கு தெரியல எப்போ நம்ம ரூட் மாறி போனோம் அப்படின்னு. அதை உணர்றதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். ஆனால் சில நேரத்தில் அதை அடையிடும் பொழுது, அடப்பாமா நம்ம அப்போவே கேட்டிருக்கலாமே, அப்போவே சிந்திச்சிருக்கலாமே, கேட்காமல் போயிட்டோமே அப்படின்னு. அதனால தான் இப்போ வாலிப பிள்ளைகள் நினைக்கலாம், நாங்கள் எங்கே சரியாக தானே போயிட்டுருக்கோம், எங்கே தவறாக போயிட்டுருக்கோம், இவர் டைட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாரே, தவறாக போயிட்டுருக்கிற தம்பி கொஞ்சம் நெல் வெயிட் பண்ணு, ஸ்டாப் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற இது தோணிக்கிறது. என்ன காரணம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாக போய் கொண்டிருக்க முடியும். நீண்ட நேரம் பயணம் செய்து அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இப்பொழுது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். பெரும்பாலும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் தவறாக வந்திருக்கிறோம், தவறாக பிரயாணம் பண்ணியிருக்கிறோம் என்பதை உடனடியாக கண்டுபிடிப்பதில்லை. ஏதோ ஒன்று நிகழ்ந்த பிறகு தான் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு நேரங்களையும் பல்வேறு காலம் இழந்த பிறகு தான், ஓஹோ நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், we are going towards the wrong direction, தவறான பாதையில் போயிட்டுருக்குறோம். வாலிப வயதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆசைகள் உண்டு, நமக்கு நோக்கங்கள் உண்டு, நமக்கு நிறைய விதமான ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் உண்டு. தட்ஸ் நாட் ராங், அதெல்லாம் தப்பு கிடையாது. நிச்சயமாக அந்த மாதிரிப்பட்ட இவைகள் வேணும், கோல்ஸ் வேணும், எய்ம்ஸ் வேணும், நமக்கு சாதிக்கணுங்கிற ஆசையெல்லாம் வேணும். அதுபோல் வாலிப வயதுகளில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு மிக முக்கியமாக நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப், உறவுகள் வேணும். சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா அம்மா மட்டும் போதும்னு வாழலையே, சின்ன வயசுலேருந்தே நமக்கு விளையாடுறதுக்கு என்ன செய்கிறோம், குழந்தைகளை தேடுறோம் அக்கம் பக்கத்தில், அப்படி தானே. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போனோன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, காலேஜில் போகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. ஆனால் இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ளேயே சில வேளை நம்முடைய சாலை தவறாக போய்விடும், நம்முடைய வழிகள் தவறாக போய்விடும். பட் நாம் அது நினைக்க மாட்டோம். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் பார்த்த உடனே மோசமாக தெரிஞ்சால் தான் நம்ம மோசம்னு நினைப்போம். என்னுடைய நண்பர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா நார்மல், சராசரி நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, நல்ல விதமான ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்க, அப்படி தான் நம்ம நினைப்போம். சில பசங்களை பற்றி இந்த பசங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப மோசமான பையன் சொல்லுவாங்க. ஏன்னா அவனை குறித்து ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கும், ஒரு
அவனை குறித்து ஒரு பெரிய ரிமார்க்கெல்லாம் இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஆனால் மெனி ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்களை நமக்கு என்ன செய்ய முடியாது, தெரிய முடியாது. அவர்களிடத்திலும் இருக்கிற சில பழக்கங்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற சில குறிக்கோள்கள், அவர்களிடத்தில் இருக்கிற சில லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைகள், அவர்களிடத்தில் இருக்கிற சில சுபாவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யும், இம்பேக்ட் பண்ணும். அவர்கள் தோற்றத்துக்கு ரொம்ப வெரி ஈவில் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, ஈவில் அப்பியரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்கள் யாராக இருக்க சாதாரணமான உலக பிள்ளைகள் தான் அவங்க, இல்லையா? தே நாட் கம் ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து வரல, உலகத்தின் பிள்ளை. அதனால் அவர்களுக்குள்ளே தவறான சுபாவங்கள் இருக்க முடியும், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்க முடியும், தவறான வாழ்க்கை முறை இருக்க முடியும், தவறான மைண்ட் செட் இருக்க முடியும், தவறான ஆசைகள் இருக்க முடியும். அவைகளில் ஏதாவது ஒன்று நம்மை என்ன செய்யும், பாதிக்கும். அதை எப்போ கண்டுபிடிப்போம்னு சொன்னால் ரொம்ப காலம் கடந்த பிறகு தான். ஏன்னா ஒருவருடைய சுபாவம், ஒருவருடைய பழக்க வழக்கம், ஒருவருடைய வழிமுறைகள் இன்னொரு தடவை இம்பேக்ட் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் பல பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற வேலை இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணி போவாங்க. ஆனால் காலப்போக்கில் எப்படி மாறிடுவாங்க, அவங்களுடைய உடைமுறைகளெல்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். நடைமுறைகள்லாம் மாறிடும், அப்பியரன்ஸ் எல்லாம் மாறிடும். எப்படி மாறினாங்க? நல்ல பிள்ளைகள் தானே, தவறான பிள்ளைகளோடு போய் தொடர்புல இல்லை, நார்மல் தான். ஆனால் அவர்களுடைய உடைமுறைகள் இவர்களுடைய உடைமுறைகளாக என்ன செய்யும், இவர்களை அறியாமலே. ஏனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நம்ம நிறைய பிள்ளைகள் மத்தியில் வாழ்கிற வேலை அது நம்மளை என்ன செய்யும், இம்பேக்ட் பண்ணும். அது மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற சில கேரக்டர்ஸ் தொடர்ந்து பழகும் பொழுது நம்மை அறியாமல் என்ன செய்யும், அது நம்மை இம்பேக்ட் பண்ணும். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இம்பேக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நாம் அவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க நமக்கு ரோல் மாடலாக என்ன செஞ்சுவாங்க, டிஃபால்ட்டாகவே மாறிடுவாங்க. அவர்களுக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும்னா நமக்கு அந்த விதமான ஐடென்டிட்டிஸ் இருக்கணும். இருந்தோன்னு சொன்னால் நம்மை பார்த்து அவர்கள் தங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். நாம் நல்ல ரோல் மாடல்ஸாக இருந்தோன்னு சொன்னால் உடனடியாக அவங்கள மாறிடுவாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம நல்ல விதமாக ட்ரெஸ் கோடில் போகிறோம், உடனே கூட இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட மாட்டாங்க, மாறிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும், நம்ம மத்தியில் ஒருத்தங்க வித்தியாசமாக இருந்தாங்க. அது மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற பழக்கம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இதுகளில் நிறைய விஷயங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்கணும். நம்முடைய லைஃப் ஸ்டைல் அவங்கள என்ன செய்யணும், அதை ப்ளாக் பண்ணணும். அப்போ நம்ம இடத்துல அவங்க பார்க்கணுன்னா நமக்கு என்னென்னா அந்த இம்பேக்ட் பண்ணுற பவர் நமக்கு வேணும். அது இல்லாமல் இருக்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளெல்லாம் யாராக இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து போகிற பிள்ளைகள் போகிற இடங்களில் they must make a difference. அவங்க மற்றவங்களெல்லாம் மாற்ற முடியாமல் இருந்தால் கூட மாற்றத்துக்கு நீங்கள் தான் சாட்சி, இல்லையா? நான் எப்போவுமே அந்த காலத்தில் எங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல, நீங்கள் பள்ளிக்கூடத்து வெளியே வரவே இல்லை, உங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகள் மாதிரி வித்தியாசமான பிள்ளையாக நீ இருந்த அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறத விட எவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறீங்க அதை விட இந்த மாதிரி ஒரு சாட்சி அதை அந்தளவு அவங்க நிறைவேற்றினாங்களே எனக்கு தெரியாது. நான் இதை அடிக்கடி அவங்களுக்கு சொல்லுகிறது உண்டு. நாம் ஒரு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படியாக இருந்தால் குறைந்தபட்சம் அவங்கள மாற்ற முடியாமல் இருந்தால் நாம் எப்படி இருப்போம், மாறாமல் இருப்போம். இல்லை என்றால் அவர்களுடைய உடைமுறைகள் நம்முடைய உடைமுறைகளாக மாறும். அவர்களுடைய அரைகுறையான உடைமுறைகளாக நம்முடைய உடைமுறைகளாக நம்மை அறியாமல் செய்யும், மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் குரூப்பாக தான் வாழ்க்கை முறை. இப்போது ஒரு பையன் போகிறான், நல்ல பையன், தங்கமான பையன், அவனுக்கு இந்த டேட்டிங் அதெல்லாம் இன்று அந்த விதமான ஆசையெல்லாம் கிடையாது, அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது. ஆனால் இவனுடைய நண்பன் என்ன செய்கிற, நல்ல நண்பன் தான். அந்த நல்ல நண்பனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி இவன் சொல்கிறான், பேசுனது, பழகுனது, போனது, வந்தது எல்லாத்தையும். இப்போ பசங்க எல்லாம் பண்ண கேர்ள் ஃப்ரெண்டோட இவன் பழகிறான்னா இவன் 2 ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிறான், இல்லையா? சனிக்கிழமை ஆகிடுச்சு சொன்னால் அப்படியே நிறைய அவுட் சைடர்ஸ் வர்றாங்க. இங்கே 2 பையன் போகிறான், அங்கே 2 பையன் போகிறான், நடுவில் ஒரு பொண்ணு போகுது. இதில் இந்த பொண்ணு யாருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அவங்க குரூப்பாக வராங்களாம், சோசியல் ஃபெலோஷிப் அப்படி வராங்க அப்படின்ட்டு. இப்போது நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னுடைய நண்பனுக்கு யுத்த விதமான ஒரு கான்டாக்ட் பழக்கம் வந்தால் நாளடைவில் உனக்கு அது என்ன செஞ்சிடும், இல்லைன்னா நீ அதை ஒரு வேக்கமாக ஃபீல் பண்ணுவ. உன்னுடன் பயில்கிற மாணவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, உன்னுடன் பயில்கிற மாணவிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அது முதல்ல உன்னுடைய ஐடியா கிடையாது, ஆனால் நாளடைவில் அது என்ன செய்யும், உன்னையும் பாதிக்கும். அதை மாதிரி அவர்களிடத்தில் இருக்கிற பழக்கம், சிலருக்கு இந்த டிஜே அதுன்னு ஓடிட்டே இருப்பானுங்க, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நாளடைவில் என்ன ஆகும், அவன் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு அதுன்னு அழைச்சிட்டு போவான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணுறக்க என்ன பண்ண வேண்டியிருக்குது, நாளடைவில்
அந்த விதம் மாற வேண்டியிருக்குது. இப்படித்தான் நிறைய பாருங்கன்னா, சில பசங்க வந்தவுடனே ஷேர் பண்ணினது அவன் என்ன கேம்ஸ் லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்குறான், என்ன ஹெவி ரொம்ப பவர்ஃபுல் நல்ல ஹைலி எலக்ட்ரிஃபைடு எது பார்க்குறான், அதை வந்து இவன்ட்ட சொல்ல, இவன் அதை பார்க்கல, இவன் சாதாரணமான கேம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அதை பார்க்க அவன் சொல்ல என்னாகும், இது என்னங்கிறத என்ன செஞ்சிடும், நம்ம பார்த்துருவோம், வந்தவுடனே டவுன்லோட் பண்ணுவான், பார்ப்பான், கொள்ளுவான். அப்போ எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இல்லை என்றால் மற்றவர்கள் உங்களை அறியாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுக்கு ரோல் மாடலாக மாறுவார்கள். நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த நல்ல பிள்ளைகளுடைய அடையாளத்தை வெகுவில் என்ன செய்வீர்கள், இழப்பீர்கள். இப்போ நீங்கள் வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் போகிற இடத்துல உங்கள் வாழ்க்கை முறை அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள மாற்றணும்னு கட்டாயம் கிடையாது, எல்லோரும் மாறிடுவாங்க சொல்ல முடியாது. கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கிறாங்க, சினிஃபீல்டில் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனாக படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கள ஒன்றும் மாற்றலை. இன்ஸ்டியூஷன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ கல்லூரி, அவங்கள எதுவும் மாற்றலை. அவங்க தலைகீழ் வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பிரமத இன்ஸ்டியூஷனில் படித்த கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாற்றி ஒரு இன்ஸ்டியூஷன் செய்யாததை ஒரு தனிநபர் செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க ஃப்யூச்சரில், நாங்கள் படிக்கும் பொழுது என் கூட படித்த ஒரு பையன், படித்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி எங்களுக்கு காஸ்பெல்லாம் சொல்லிச்சது, கொண்டுச்சது, அப்படியே வாழ்க்கையில் வித்தியாசம் இருந்தது, அதுங்களுடைய வாழ்க்கை என்ன செய்தது, சேஞ்ச் பண்ணிச்சு. அப்போது ஒரு இன்ஸ்டியூஷன் செய்யாத பிள்ளைகள் என்ன செய்யலாம். நீங்கள் அதை செய்வதற்கேற்றபடியாக ஒரு வாழ்க்கை முறை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களை பாதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை முறை உடையவர்களாக இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இன்றில்லாவிட்ட நாளை உங்களை என்ன செய்யும், நீங்கள் அவர்களைப் போல மாறுவீர்கள். அவர்களுடைய மனநிலை உங்களுக்குள்ள வரும், அவருடைய ஆசைகள் உங்களுக்குள் வரும். என்றால் அவர்களுடைய நட்போட்டாரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை மாறாமல் இருக்க முடியாது. நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அந்த வாழ்க்கையும் கிடையாது. நண்பர்கள் வேணும். ஆனால் எந்த நண்பர் வட்டாரத்தில் சென்றாலும் நீ தான் அவர்களை மாற்ற வேண்டுமே என்று அவர்கள் உன்னை மாற்றி இருக்கக்கூடாது. இன்றைக்கி வாலிப பிள்ளை யோசித்து பார்க்கணும். நம்ம இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற எவைகளெல்லாம் இயல்பாகவே என்னிடத்தில் இருந்தவைகள், இல்லைனால் நான் செல்லுகின்ற இடத்துல எனக்குள் ஏற்பட்டவைகள். வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா, சாலமோன் ராஜா ஹி வாஸ் அ கிரேட் வாய்ஸ் மேன், இல்லை, ஒரு பெரிய மேன் ஆஃப் விஸ்டம். உலகத்தில் அவன் அளவுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு பிறந்த பையன் பேர் தெரியுமா? யார்? ராகுல் காந்தியா? ரெகோபெயாம். எரோபெயாம் 2 பேர் இருக்கா, மாற்றி சொல்லக்கூடாது. ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாம் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஜனங்கள் ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க. உங்கள் அப்பா ரொம்ப சுகபோகமாக வாழ்கிறாங்க, அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் முட்டாளாக இருந்துட்டார். ரொம்ப சுகபோகத்தில் வாழ்ந்து எங்கள் மேலே வரியை போட்டு என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அதனால் நீ எங்களுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் ரிலீஃப் கொடு அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், ஃபெய்த்ஃபுல் சிட்டிசன்ஸாக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல வந்தாங்க. அப்போ இவன் யார் கேட்டவன் யார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஞானியினுடைய மகன், நீதிமொழிகள் எழுதினவனுடைய மகன், மிக மிக அதிகமான ஞானத்தை உடையவனாக உலகத்தில் அறியப்பட்ட ஒருவனுடைய மகன். இந்த மகன் முதலாவது அவன் ஞானமாக நடந்திருக்கணும் இல்லையா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவங்க அப்பா கூட, அதாவது அறிவாளியாகிய ஞானியாகிய அப்பா கூட இருந்தவங்க என்ன ஆலோசனை சொல்ல, அந்த எல்டைஸ் அவங்க என்ன ஆலோசனை, அவங்க என்ன கவுன்சிலிங் கூட கூப்பிட்டு கேட்டான். அவங்க அருமையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இதுதான் நீங்கள் செய்யணும். ஜனங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஃபீலிங்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கலாம். அவங்கள தான் நீ ஆள்ற. அதனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நலமானது செய்தால் அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் யூ கேன் ரிமைன் அஸ் அ ஸ்ட்ராங் கிங்டம். அதை கேட்டுட்டான். தம்பி என்ன பண்ணார், அடுத்தது அவன் ஃப்ரெண்ட்ஸஸ் கூப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு நட்போட்டாரம் இருந்தது. யார் அவர்கள்? நல்லா கவனிங்க. அறிவாளிக்கு பிறந்த பிள்ளை சாதாரண அறிவுடையவருடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. நல்லா கவனிங்க. ஞானியினுடைய மகன் என்ன பண்ணுறான்? யாருடைய ஆலோசனையை கேட்குறான்? அவங்க அப்பா அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள், அவங்க அப்பா அளவுக்கு அறிவு இல்லாதவர்கள், அவங்க அப்பா அளவுக்கு தேவபயம் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கடா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவன் சொன்னது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவனுக்கு இருந்த அறிவு அவன் சொன்னான். அவன் கெத்து காட்டன்டா. இந்த நேரத்தில் தான் நீ யாருன்னு என்ன செய்யணும், இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் அவன் கேட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பான். அது ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் உங்கள் அப்பாவோட நான் ரொம்ப சிவியராக இருப்பேன், ரொம்ப சீரியஸாக இருப்பேன். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குடா. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பெட்டிஷனோடு இப்படி வந்து நிற்கிற வேலை வச்சுக்காதீங்க, அப்படி சொல்லு. அப்போ பயந்துட்டு இருப்பான் அப்படின்னு. விளைவு என்ன தெரியுமா? த கிங்டம் வாஸ் broken into 2 pieces. அறிவாளியுடைய பிள்ளை, ஞானியினுடைய பிள்ளையினுடைய நாட்டில் என்ன செய்யுது, அந்த கிங்டம் 10 கோத்திரம் போயிடுச்சு அவுட்டு. இந்த நஷ்டம் எதனால் வந்தது?
இவன் அவர்களுக்கு ஞானியாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த முட்டாள்களுடைய ஞானத்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். உனக்கு தான் ஞானம் இல்லை, உங்கள் அப்பன் கூட இருந்தவர்களுடைய வார்த்தையாக கேட்டுக்கலாம்ல, அதையும் கேட்கல. முடிவு 10 கோத்திரத்தை லாஸ் பண்ணான். 12 கோத்திரத்தை ஆள வேண்டியவன் என்ன பண்ணான், 2 கோத்திரம். காரணம் என்னவென்றால் இவன் இம்பேக்ட் பண்ணலை, இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, இவன் பாதிக்கிறதுக்கு போல இவன் பாதிக்கப்பட்டான். அருமையானவர்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை, நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுடன் பயில்கிற மாணவர்கள் கேட்கல, உங்களுடன் பழகிற மாணவர்கள் கேட்கல, மாணவிகள் கேட்கல. அப்போ நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், இம்பேக்ட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா நீங்கள் முதலாவது எங்கே இருக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு, ஒரு ஆண்டவருடைய நட்பு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் மாரலி நான் ரொம்ப கரெக்டுங்க அப்படிலாம் இருந்தால் பத்தாது. அதாவது உங்களுக்கு யூனிட் சம் ஸ்ட்ராங் சப்போர்ட். கிறிஸ்துவனுடைய ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய நட்பு உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வேறு யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் அவங்க முன்னாடி இதுதாண்டா வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு ஒரு புத்தி என்ன செய்வான், அவனுடைய ரிமோட்டில் கொடுப்பீங்க. அவன் என்னைக்கு அவனால் அதை சிந்திப்பான். ஏன் கூட ஒரு பையன் படித்தான், அவன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். நாங்கள் எதையோ விரும்புவோம், அதெல்லாம் விரும்ப மாட்டான். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போவோம், அதெல்லாம் அவன் வரமாட்டான். எதையெல்லாமோ நாங்கள் செய்வோம், அதெல்லாம் செய்ய மாட்டான், அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான். அப்படி ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு நினச்சி சொல்லுவான். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய நட்பிற்குள்ளே வாருங்கள். இல்லைன்னா நீங்கள் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள், நீங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையில் மாறுங்கள் என்பதை கண்டுபிடிக்கிறது ஒருவேளை இன்று டைமில் இன்னொரு நாள் என்ன செய்யும் வரும். ஆனால் that will be too late. அதுக்குள்ளே டேமேஜஸ் வந்துடும். எனவே மற்றவர்களுக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, அவர்கள் மாறுவதற்கு ஏதுவான வாழ்க்கை முறையுடனாக இருங்கள். நீங்கள் செல்லுகிற இடங்களில் யூ மஸ்ட் பி த ரோல் மாடல். நீ தான் ரோல் மாடல். இல்லைன்னா அவங்க உனக்கு, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்களிடத்தில் இருக்கிறவைகள் உன்னிடத்தில் வரும். உன்னிடத்தில் அவைகள் வருகிற பொழுது உன்னுடைய வாழ்வும் பாதிக்கப்படும், உன்னுடன் இருக்கிறவருடைய வாழ்வும் பாதிக்கப்படும். எனவே எச்சரிக்கையுள்ளதாக இருந்து கிறிஸ்துவனுடைய நட்புக்குள் வாருங்கள், இயேசுவின் நட்புக்குள்ளே வாருங்கள். அவருடன் இணைந்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பார்கள், உப்பாக இருப்பார்கள். அவருடைய வெளிச்சம் அநேகருக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கும். அந்த அனுபவத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.